Okay. Good morning students. So இப்போ வந்து நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல trigonometry பார்க்கணும். 10th ஸ்டாண்டர்ட்ல trigonometry. 10th ஸ்டாண்டர்ட்ல trigonometry. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து trigonometryல தமிழில் சொல்லணும் அப்படின்னா முக்கோணவியல். 10th ஸ்டாண்டர்டில் தமிழில் சொல்லணும் அப்படின்னா முக்கோணவியல். தமிழில் முக்கோணவியல். 10th ஸ்டாண்டர்டில் trigonometry தமிழில் முக்கோணவியல். ஸோ இதில் நமக்கு வந்து சைனு, காசு, டேன் இந்த 3 வேல்யூ இருக்குது. டைனு, காசு, டேன். ஸோ இதுக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகே. ஸோ வரிசையாக எழுதிக்கங்க. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகே. ஸோ இது சைன் வேல்யூ எப்படி நான் பார்க்குறது, காஸ் வேல்யூ எப்படி பார்க்குறது, டேன் வேல்யூ எப்படி பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் வரிசையாக 0, 30, 45, 60, 90 எழுதிக்கங்க. எழுதிட்டு இங்கே நம்ம 0 டிகிரிக்கு 0, 1, 2, 3, 4 எப்படி எழுதிக்கணும். ஓகே. ஸோ 0 டிகிரிக்கு 0, 1, 2, 3, 4 இப்படி வரிசையாக எழுதிக்கணும். எழுதிட்டு டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. நம்ம வரிசையாக 0, 1, 2, 3, 4ன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு வரிசையை டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. இதுக்கு ரூட் எடுத்துருங்க. இதுக்கு ரூட் எடுத்துருங்க. இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்துருங்க. 0, 30, 45, 60, 90 எப்படி எழுதுறோம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4ன்னு எழுதிக்கிறோம். டிவைடட் பை 4 போட்டுக்கிறோம். 4 போட்டுட்டு ரூட் எடுத்துரும். எடுத்துட்டு நான் இங்கே 0 பை 4 எவ்வளவு, 0. அப்போ ரூட் 0 எவ்வளவு, 0ன்னு கிடைக்கும். 0 பை 4 வந்து 0, ரூட் 0 வந்து எவ்வளோ கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். 1 பை 4 ரூட் 1 ரூட் 4ன்னு எழுதிக்கலாமா, ரூட் 1 ரூட் 4ன்னு எழுதிக்கலாம். ரூட் 1க்கு 1, ரூட் 4க்கு 2, அப்போ 2 கிடைக்கும். அப்போ 1 பை 2 கிடைக்கும். ரூட் 1 பை 4க்கு வேல்யூ என்னது, 1 பை 2 கிடைக்கும். இங்கே ரூட் 2, இங்கே 4, 2ஐயும் 4ஐயும் நான் அடிச்சிடலாமா, அடித்தா 1 பை 2 கிடைக்குமா. இங்கே நான் எரேஸ் பண்ணேன் அப்படின்னா 2ஐயும் 4ஐயும் எரேஸ் பண்ணால் 1, 2, 2, 2, 2s are 4 ரைட்டா. சரி, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் 1 ரூட் 2ன்னு கிடைக்கும். ரூட் 1 ரூட் 2ன்னு கிடைக்கும். அப்போ ரூட் 1க்கு 1 டிவைட் பை ரூட் 2 கிடைக்கும். ரூட் 1 டிவைட் பை ரூட் 2ன்னு கிடைக்கும். இங்கே ரூட் 3 டிவைட் பை ரூட் 4ஆ, ரூட் 3 டிவைட் பை ரூட் 4. அப்போ ரூட் 3 டிவைட் பை 2 கிடைக்கும். ரூட் 3 டிவைட் பை ரூட் 4, அப்போ ரூட் 3 டிவைட் பை 2 கிடைக்கும். 4 பை 1 கிடைக்கும். 4 பை 4 வந்து 1, ரூட் 1 1. ஓகே. ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு சைன் வேல்யூ. இதுதான் நமக்கு சைன் வேல்யூ. அப்போ சைன் வேல்யூ, சைன் 0 எவ்வளவு, 0. சைன் 30 எவ்வளவு, 1 பை 2. சைன் 45 எவ்வளவு, 1 பை ரூட் 2. சைன் 60 டிகிரி எவ்வளவு, ரூட் 3 டிவைட் பை 2. சைன் 90 எவ்வளவு, 1. ஓகே. ஸோ இதே காசு அப்படியே ரிவர்ஸில் எழுதிடுறோம். நம்ம இதே காசு நம்ம ரிவர்ஸில் எழுதிடுறோம். இங்கே 1, இங்கே ரூட் 3 பை 2 ரிவர்ஸில் எழுதிடுங்க. இங்கே 1 ரூட் 3 பை 2, இங்கே 1 பை ரூட் 2, இங்கே 1 பை 2, 0. இந்த ரிவர்ஸில் எழுதுங்க. இங்கே 1 ரூட் 3 பை 2, 1 பை ரூட் 2, 1 பை 2, 0. டேனுக்கு இது டிவைட் பை இது. அப்போ 0 பை 1 0, 1 பை 2 ரூட் 3 டிவைட் பை 2 இது டிவைட் பை போட்டுக்கோங்க. டிவைட் பை போட்டோம் அப்படின்னா 2 2 கேன்சல் ஆயிரும். 1 பை ரூட் 2 கிடைக்கும். 1 பை ரூட் 3 கிடைக்கும். 1 பை ரூட் 3 கிடைக்கும். இங்கே 1 கிடைக்கும். இங்கே ரூட் 3 கிடைக்கும். சைன் டேனுங்கிறது என்னது, டேனுங்கிறது நமக்கு சைன் பை காஸ் தான் டேனு. சைன் பை காஸ் தான் டேனு. ஸோ இது டிவைட் பை இது. 0 பை 1 0, 1 பை 2 ரூட் 3 டிவைட் பை 2 அடித்தோம் அப்படின்னா 1 பை ரூட் 3 கிடைக்கும். இங்கே 1 கிடைக்கும். இங்கே ரூட் 3 டிவைட் பை 2